பழங்கால மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற இடங்கள்ல அகழ்வு பணி மேற்கொள்கின்ற நேரம் ஒரு பெரிய அளவிலான மட்பாண்டம் மீட்கப்படும். அந்த மட்பாண்டத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ள மனித எலும்பு கூடுகள் இருக்கும். ஒரு மட்பாண்டத்துக்குள்ள மனித எலும்பு கூட இப்படி வந்தது கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலருடைய கூற்றின்படி ஒருவர் உயிரோடு இருக்கிற நேரத்துல அவர் அந்த மட்பாண்டத்துக்குள்ள வச்சு புதைக்கப்படுகின்றது என்ற ஒரு கதை இருக்குது. இது உண்மையிலேயே கதையா என்பது பற்றியும், இதுவரைக்கும் அகழ்வுகள் இடம்பெறுகின்ற இந்தியாவில் மட்டும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற தருணத்துல 200க்கும் அதிகமான இந்த மட்பாண்டங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது எலும்பு கூடுகளோடு. இது உண்மையிலேயே என்ன நடந்தது என்று முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். முதுமக்கள் தாலி அல்லது ஈமத்தாழி என்ற ஒரு பெயரை இந்த செய்திகள் அவதானிச்சவங்க முக்கியமா தொல்பொருள் சார்ந்த விடயங்கள்ல பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு கேட்டா, நான் ஆரம்பத்துல சொன்னது போல அந்த மட்பாண்டத்தினுடைய பெயர் தான் முதுமக்கள் தாழின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பெயர் வந்ததுக்கான காரணமும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். பொதுவா இப்ப இருக்கிற காலப்பகுதியில ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு அவனுடைய உடலை நாங்க அப்படி அடக்கம் செய்தோம், அதற்கான பெட்டிகள் எடுத்து நாங்க அதுக்குள்ள வச்சு அவங்களை அடக்கம் செய்வது வழமை. ஆனா இந்த பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முதல் எங்களுடைய முன்னோர்களும் சரி, பழங்காலத்துல வாழ்ந்தவர்களும் சரி, எப்படி ஒருவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள் என்ற கேள்வி வருமா? அந்த கேள்வி யாருக்காவது எழுந்திருந்தால் அதற்கான விடையாகத்தான் இது இருக்கிறது. இந்த மட்பாண்டத்துக்கு பேர் தான் முதுமக்கள் தாழி. இந்த மட்பாண்டம் ஏன் பயன்படுத்தப்படுது என்றால், உடலை அதுக்குள்ள வச்சு அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இது முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லப்படுது. 3 விதத்துல இது ஒருவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறான். ஒன்று இந்த முதுமக்கள் தாழியில இறந்த ஒருவருடைய உடலை, அதாவது ஒருவர் இறந்ததுக்கு பிறகு அவரை அமர வச்சு அவருடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மட்பாண்டங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவங்களை அதுக்குள்ள வச்சு அடக்கம் செய்வார்களாம். இரண்டாவதான முறை எப்படின்னா, ஒருவர் இறந்ததுக்கு பிறகு அவர் இறந்து நாட்களாக விட்டு அவரை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில கொண்டு விட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள், எலும்பை தவிர இதர பாகங்கள் எல்லாம் உருகியதற்கு பிறகு, இல்லாவிட்டால் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உண்டதுக்கு பிற்பாடு மிஞ்சக்கூடிய எலும்பை மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு மட்பாண்டம் செய்து அதுக்குள்ள வச்சு அதை புதைக்கக்கூடிய வழக்கம். இன்னொரு வழக்கம் ஒன்று இருந்திருக்குது. முக்கியமா ஒருவர் இறந்ததுக்கு பிறகு அவரை எரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பல், அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து அதுக்குள்ள வச்சு அந்த மட்பாண்டத்துக்குள்ள வச்சு அடக்கம் செய்த வழக்கம். இந்த 3 வழக்கங்கள் பின்பற்றப்பட்டிருக்குது. ஆனால் இதுல ஒரு சில கதைகளும் இருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் இப்ப வரைக்கும் கிடையாது. இது ஒருவர் முதுமையை எய்ததுக்கு பிற்பாடு அவர் இறக்குற தருவாய்க்கு வந்துட்டார், அவர் இறக்காம நீண்ட நாட்கள் இழுபறிப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னா அவர் அதுக்குள்ள வச்சு அப்படியே கொண்டு போய் உயிரோட புதைப்பார்கள் என்று சொல்லி ஒரு கதை இருக்கு. ஆனால் இது கதையாக மட்டும்தான் இருக்கே தவிர இப்ப வரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள் நான் தேடிய அளவுக்கு காணலாம். ஆனால் உண்மையிலேயே இப்படி புதைக்கக்கூடிய வழக்கம் என்பது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த பழங்கால பாடல்கள், சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கம் பயன்படுத்தப்படுகிற நேரத்துல எப்படியோ ஒருவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய உடல் அதுக்குள்ள வச்சு அடக்கம் செய்வார்கள்னா, இப்ப நாங்க சில நடைமுறைகளை பின்பற்றுவது போலவும் அந்த காலத்திலையும் நடைமுறையை பின்பற்றி இருக்கின்றார்கள். ஆனா இன்னும் சில விஷயங்கள் மட்டும் மாறுபட்டிருக்கு. இறந்த ஒரு நபருடைய உடலை அந்த முதுமக்கள் தாழியில வச்சு அடக்கம் செய்யப்படுகிற நேரத்துல அவர் இறந்ததுக்கு பிற்பாடு அடக்கம் செய்யறாங்கன்னா, இறந்ததுக்கு பிறகு அவருடைய உடலை கொண்டு போய் சம்மணம் காலிட்டு அதுக்குள்ள அமர வச்சு அதுக்கு பிறகு அவருடைய வயிறு மட்டும், அவர் இருக்கிற நேரத்தில் அவரோட வயிறு அளவுக்கு, நெஞ்சளவுக்கு சில தானிய வகைகள் அதுக்குள்ள கொட்டுவாங்களாம். அதுக்கு பிறகு அவருடைய கையில அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் வைக்கப்பட்டு அவர் என்னெல்லாம் பயன்படுத்தினாரோ, அவருக்கு உயிரோடு இருக்கும் போது ஒரு மனிதன் வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அந்த பொருட்கள் எல்லாம் அந்த இடங்களுக்குள்ள, அந்த மட்பாண்டத்துக்குள்ள போடப்பட்டு அதோடு சேர்த்து எரிஞ்சு கொண்டே இருக்கிற ஒரு விளக்கம் அதுக்குள்ள வச்சுதான் அதுக்கு பிறகு ஒரு குழி தோண்டி அவர்கள் அடக்கம் செய்வார்கள். மண்ணால் அடக்கம் செய்ததுக்கு பிறகு பாறைகள் அதற்கு மேல வச்சு நிறைய முறைகளை பின்பற்றி இது அடக்கம் செய்யப்படுவதாக ஒரு பழங்காலத்துல இருந்து இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இந்தியாவுடைய தமிழகத்துல ஆதிச்சநல்லூர் என்ற இடம் அதிகமா பழமையான ஒரு நாகரிகமாக இந்த இடம் பார்க்கப்பட்டு அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற நேரம் இங்கிருந்து அதிகமான முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டது. 3700 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்பாட்டில் இருந்த பொருட்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது. அதை திறந்து பார்க்கிற
நேரம் அதுக்குள்ள இருந்து நிறைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு அது ஆய்வுகளுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது. அது ஆய்வு பணிகள் அங்க மட்டும்தான் இடம்பெறுதா அப்படின்னு சொன்னா கிடையாது. எங்கெல்லாம் இந்த பழங்கால மக்கள் வாழ்ந்துதான் நம்பப்படுதோ அந்த இடங்கள் ஆய்வு செய்கிற நேரம் இப்படியான மண்பாண்டங்கள் மீட்கப்படுகிறது. ஏன் மீட்கப்பட்ட மண்பாண்டங்கள் ஒரு 200க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் இதுவரைக்கும் மீட்டிருக்கிறாங்க. மீட்கப்பட்ட மண்பாண்டங்கள்ல 1 அடி உயரம் இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள்ல இறந்த குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு. அதே நேரத்துல முக்கியமா ஒரு மண்பாட்டத்துக்குள்ள இறந்த ஒருவருடைய உடல் மட்டும் எலும்புக்கூடுகள் மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில மீட்கப்பட்ட மட்பாண்டங்கள்ல 2 நபர்களுடைய எலும்புக்கூடுகள் உள்ளிருந்து எடுத்திருக்கிறாங்க. அது உண்மையிலேயே அது யார், கணவன் மனைவியா இல்லாட்டி அவருடைய பிள்ளைகளா, இது யார் என்பது பற்றியான ஆய்வுகள் இப்போது வரைக்கும் போய்கொண்டிருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த முதுமக்கள் தாழி என்று சொல்லப்படுகிற விஷயம் இப்ப நாங்க இறந்தவருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிற பெட்டிகள் போல அந்த காலத்துல இறந்த ஒரு நபருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மட்பாண்டம். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது முழுமையான விஷயங்கள் தெரியும், வேற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயங்களை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு நானும் ஆவலா இருக்கிறேன். காணொலிகள் பற்றி இருக்கக்கூடிய குறை நிறைகளையும் மறக்காம சொல்லுங்க. இன்னொரு காணொலியில சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.